2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த தேசிய ரீதியிலே இந்த இலங்கை முழுவதுமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இது தொடர்பான செய்திகளை உங்களுக்காக ஸ்கை தமிழ் பல பிரதேசங்களிலிருந்தும் பல ஊடகவியலாளர்கள் மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே திகாமடுல்ல மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு சுமூகமான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. வாக்களிக்கின்ற பணிகள் எந்த விதமான அசம்பாவிதங்களும் இல்லாமல் மிக தொடர்ச்சியாக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே திகாமடுல்ல மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 4,78,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதே போலவே தமது வாக்குகளை செலுத்துவதற்காக 458 வாக்களிப்பு நிலையங்கள் மக்களுக்காக திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் சுமூகமான முறையிலும் அமைதியான முறையிலும் இந்த வாக்களிக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அதே போன்று வாக்களிப்பு நிலையங்களிலே போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருப்பதுடன் அதனோடு இணைந்து தேர்தல் கண்காணிப்பு குழுவினரும் இந்த தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக ஞாபகம் ஊட்டிக்கொண்டு இதேவேளை வாக்குகளை எண்ணுவதற்காக இம்மாவட்டத்திலே 202 வாக்குகள் எண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டு முதற்கட்ட வாக்கெண்ணும் பணிகள் இன்று பிற்பகல் 4 மணிக்கு பிறகு இடம்பெற காத்திருக்கிறது என்பத செய்தியை உங்களுக்காக தந்திருக்கின்றார்கள். அதே போலவே இந்த சம்மாந்துறையினை பொறுத்தவரையிலே சம்மாந்துறை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலே 11 கட்சிகள், அதாவது 3 சுயேட்சை உள்ளடங்களாக 11 கட்சிகள் இந்த மாவட்டத்திலே இந்த சம்மாந்துறை பிரதேச சபை தொகுதியிலே போட்டியிடுகின்றார்கள். இந்த அடிப்படையிலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 52,159 காணப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளை எல்லாம் உங்களுக்காக நாங்கள் தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் ஸ்கை தமிழோடு இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ் செய்திகளுக்காக சம்மாந்துறையிலிருந்து அகமது கபீர், ஹசான் அகமது.